தெய்வமே 56 தேசத்துக்கும் அரசாட்சி புரிந்தையார். இறுதியிலே எங்கெல்லாம் எந்த இடத்திற்கெல்லாம் இன்னும் என்னை எங்கு கொண்டு போய் நிறுத்தப் போகிறாய் இறைவா? எங்க கொண்டு வந்து நிறுத்தி வைத்தீர்கள். இனி எங்கெல்லாம் எந்த இடத்திற்கெல்லாம் இன்னும் உயரோ கொண்டு போய் நிறுத்தப் போகிறாய்? 56 தேசத்திற்கும் ஏகரக சக்கரவர்த்தியாக அருகில் விட்டிருந்த எனக்கு ஆண்டியுடன் கேவலம் அலைவாயும் கடலை கத்தளிக்க விட்டாய். அருந்தவத்தினால் அபகரித்த கண்மணி தேவதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு எனது நாட்டில் கருப்பினாவை அருமையால் பந்தலிட்டு பச்சை மரகதமும் முத்து மனிதனும் மாலைகளாக யான் பெற்ற மகனை கங்கை யமுனை கோதாவரி நர்மதை தபதி துங்கமித்திரா விரிச்சக போன்ற புண்ணிய நதிகளிலே தீர்த்தம் கொண்டு வந்து வேதம் படித்த வேதியெல்லாம் வேத கோஷத்தை தாரதப்பட்டிருக்கலாம் மேல வாத்திய எனது மகனுக்கு பிடிச்சுக்கொள்ளாமல் எடுத்தனே அது குற்றமா? அன்றைய தினத்திலே வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது அள்ளி அள்ளி கொடுத்தேனே, அள்ளி அள்ளி கொடுத்தேனே, அது குற்றமா? என்ன குற்றம்? எனது குற்றம் செய்தேன் இறைவா. இதற்காக இக்கோலத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கின்றாயே. வெளிப்படம் கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்தது, வெளிப்படம் கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்தது, வெளிப்படம் கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்தது, அள்ளி அள்ளி கொடுத்தது, வெளிப்படம் கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்தது, ஒளி கட்சி வாங்க போது, ஒளி கட்சி வாங்க போது, ஒளி கட்சி வாங்க போது, அமைச்சர் சத்தியத்தை அவருக்கு தகுந்த மரியாதைகள் மலர்ச்சாவடியும் செய்த இருக்கையில் அமர்வுங்கள் என்று தெரிவித்து 32 தான தர்மங்களையும் வாரி வழங்கிய பிறகு அன்னவரை பணிந்து வரவேற்ற ஐயனே, தங்களுடைய வரவு நல்வராக இருக்க வேண்டும். இத்தருணத்தில் என்னை நாடி வந்த விரம் என்னவென்று ஹரிச்சந்திரா, நாடு நலமுற்றமான நாடு ஞாபகம் நடத்த போகும். அதற்கோ புண்புல் வேண்டும். உன்னால்
முடியும். அதற்கு தடையது மறுப்பேன். அதற்கு எவ்வளவு பொருள் வேண்டும் கேளுக்கு தருவதற்கு சித்தமாக இருக்கிறேன் என தெரிவித்தேன். ஹரிச்சந்திரா, அதற்கு எவ்வளவு பொருள் வேண்டும் தெரியுமா? இதோ கூறுகிறேன் கேள். வட்ட பாறை மீது மதகனை நிறுத்தி அதன் மேல் அங்கார புருஷன் ஒருவனை அவன் கையில் கவனம் கொடுத்து மாணிக்க கல் வைத்து உயரத்திலே எவ்வுயரம் சென்றனும் அவ்வுயரம் பொன்பொருளை கேட்டார். கீர்த்தியரை அனைத்தையும் கொடுக்கும்படி அவர். ஹரிச்சந்திரா, இவைகள் அனைத்தும் உன்னிடம் இருக்கட்டும். நான் வேள்விக்கு உண்டான வேலையில் செய்து முடித்து பிறகு வந்தவரை பெற்றுச் செல்கிறேன். ஐயனே, உங்களை போன்ற முனிவருக்கு கொடுத்த நான் வைத்துக் கொண்டு எனது நாட்டு மக்களுக்கு வெள்ளச்சதம் இடைச்சதம் ஏற்பட்ட அதை நான் எடுக்க நேரிடும். அதற்கு உண்டான மார்க்கத்தை தெரிவிக்கின்றேன். அங்கே இருக்கின்ற வீரலட்சுமி இசைலட்சுமி என்ற களஞ்சியத்தை கொட்டி வைத்து உன்னுடைய சிகாமணி முத்து என்னுடைய ருத்ராஜம் அருகாமையில் வைத்து சென்று விட்டார். பிறகு ஏன் உனக்கு கலக்கம் என்று தெரிவித்து சென்றார். அப்படியே சென்றவர் மனதில் என்ன நய வஞ்சகத்தை கொண்டாரோ அடியேன் அறியேன் அறியேன். காலத்தை மாலை அனுபவித்து கருப்படுத்திய கிராமத்தவர்களுக்கும் மற்றும் முக்கியஸ்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் நன்றியினை எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலையும் உதைக்கும் பூரணனே பரிபூரணமே சிவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காரணமே
நாட்டு மக்கள் இட்ட வெள்ளாமைகளை அறியாத மக்கள் ஓடோடி வந்து நாங்கள் இருக்கிறாக பயிரிட்ட பெருகளை காட்டு மிருகங்களுக்குரிய மிருகங்களும் அளிக்கின்றது ஐயா. அதனை தடுக்க சென்று என் கணவன் என் மகள் இறந்து விட்டால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் அண்ணா? எனது நாட்டு மக்கள் புலம்பினார்கள். மக்களின் குறை தீர்ப்பது மன்னனின் கடமை அல்லவா? மாலை நண்பே எல்லா கடைசியில் ஒரு மிருகத்தை அடிக்க நோக்கும் பொழுது அபயம் அபயம் அபயக்குரல் கேட்டது. நாங்கள் என்ன தவறு செய்தேன், ஏது தவறு செய்தேன் என்று நினைத்து ஓய்வெடுக்கும் வேளையில் 2 மாதர்கள் வந்தார்கள். பெண்களே, நீங்கள் யார் என்று கேட்டேன். நாங்கள் இருவரும் தேவனத்திலிருந்து வருகிறோம், தன்னிடம் ஆடிப்பாடி சம்மதம் தெரிவித்தார்கள். எனது நாட்டு மக்களும் ஆசைப்பட அப்படியே ஆகட்டும் என்று உத்தரவிட்டார். அபிநய சோதனை ஆடுகிறாள், அபிநய சோதனை ஆடுகிறாள், Oh
பாட்டு மிகச் சிறப்பாக இருந்தது. அதற்காக பொருளை தருகிற பெட்டிச்சல்களை எடுத்து நீங்கள் தரும் பொருள் எங்களுக்கு தேவையில்லை. வீரகொண்ட வடிவாளையும் பூச்சையும் தார்கள் என்று கேட்டார்கள். அது முன்னோர்களால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதை எடுக்கவோ கொடுக்கவோ எனக்கு உரிமை என்று அவரிடம் அதனை எடுக்கவோ கொடுக்கவோ தாங்களுக்கு மனமில்லை என்று தெரிவித்தார். விருப்பமில்லை என்று தெரிவித்தார். உங்கள் மனைவி சந்திரவதையாரை எங்கள் 2 பேரையும் மனம் பெண்களே, நானோ ஏகப்பத்தின் பிரதமர்கள். என் மனைவி தவிர மற்றவர்களை தாயாகவும் தங்கையாகவும் நினைக்கக்கூடியவன். என்னை அப்படி தவறாக எண்ணார்கள் என்று அவரிடத்தில் உரைத்தேன். அவர்களுக்கு தகுந்த அனுமானத்தை கொடுத்து அமைச்சர் சத்தியகத்தி அரண்மைக்கு வந்து கானகத்தில் நடந்த விவரத்தை என் மனைவியாரிடம் நாம் தெரிவிக்க நேரத்தில் நாங்கள் விரட்டி அடித்த 2 மாதங்களையும் அழைத்துக் கொண்டு நாங்கள் அனுப்பிய மாதர்களை அடித்திருக்கின்றாயே, அவமானப்படுத்திருக்கின்றாயே, உனக்கோர் மொழி உனக்கோர் குடி எனக்காவா என்று என் தலையில் அணிந்திருந்த கிரீடமானது தரையில் உருண்டோடவே முனிவரின் காலை கட்டி பிடித்து தகுதி ஐயா, அடியன் என்னையா தவறு செய்து நான் தவறு செய்து எதற்காக என்னை எட்டி உதைக்கின்றேன்? எல்லையை எட்டி உதைப்பதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. என் தலையில் அணிந்திருந்த கிரீடமானது தரையில் உருண்டோடுவதை பற்றி கூட நான் கவலைப்பட உங்களுடைய பாத நோகுமை உங்களுடைய பாத நோகுமே என்று அவர் பாதத்தை கட்டி பிடித்து தலைவனே அரிச்சனா எனது கோபம் தனிய வேண்டும் என்றால் என் சிரம் அடக்க வேண்டும் என்றால் இந்த ஆண்களை மறந்து கொள்ள வேண்டும். அப்படி மறந்து கொள்ளாவிட்டால் நான் கொடுக்கின்ற சாபத்திற்கு நீ ஆளா. அதற்கு நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா? இந்த மண்ணை வேண்டியும் வாதுடன் நான் இகுவே ஐயா ஐயே பொருளை கொடுப்பேன் நீ சங்குளர் மாதரை ஒரு போதும் மணக்கம் ஆட்டே தெய்வங்கள் சில நேரம் தவறாக நினைக்கின்றது.
என் வாழ்வில் சதி என்று பல வேளை தொடர்கின்றது. உருவானது அல்ல சிவரஞ்சனி என் வாழ்விலே இது சதிரஞ்சனி. விதி என்பதா இவர் சதி என்பதா விதியோ சதியோ ஒன்றாய் இணையும் தருணம். நான் யார் உன்னை மீட்க, நான் யார் உன்னை மீட்க, வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டு. நான் யார் உன்னை மீட்க, வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டு. கலைமகள் கை உன்னை தேசத்தை மற்றவருக்கு தலைவர்த்து கொடுத்தேன். ஹரிச்சந்திரா, இந்த நாடு யாருக்கு சொந்தம்? தாங்களுக்கு சொந்தம். அப்படி என்றால் நீ அணிந்திருக்கும் ஆடை ஆபரணங்கள் யாருக்கு சொந்தம்? தாங்களுக்கு சொந்தம். அப்படி என்றால் அனைத்தையும் கட்டி அறுவை வைத்து விட்டு நான் கொடுக்கின்ற கால்வனை அணிந்து செல்லும். அப்படி யாகட்டும் என்று புறப்பட்டேன். ஹரிச்சந்திரானே, யாகத்திற்கு உண்டான பொடியை தந்து விட்டு ஒரு அடி எடுத்து என தெரிவித்தார். ஐயனே, 48 நாள் ராஜ கடுத்தபடி கொடுத்து அதுக்கு நான் எப்படியாவது கொடுத்து விடுகின்ற அவரிடம் தெரிவித்து புறப்பட்டேன். ஹரிச்சந்திரானே, லட்சம் தரகரை எடுப்பேன், அவரிடம் ஒப்படைத்து என தெரிவித்தார். தரகரானவர் எங்களை படாதபடி படுத்தினார். அண்ணன் தன்னை கேட்க வைத்தார்.
கையில் கட்டி கட்டி அறிந்த தும்புகளை ஒழித்து கொண்டு அந்த காசியபதி நோக்கி புறப்பட்டேன். எப்படி தெரியுமா? சிவசிவா 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 சிவசிவ உன்னன் பாதோ சேவித்த பழனிது செங்கோலை இழந்து மன்னன் செல்லுகிறன் காசி. என் காசி வந்ததும் இனி ஒரு காலமும் துன்பமும் தீரவில்லை என்று தெரிவித்தேன். நாதா, தாங்கள் எப்படி தெரிவிக்கிறீர்கள் என்று கேட்டால், கண்ணி, முன்பு ஒரு காலத்திலே கைலாத்திலே தாட்சியாணி சிவருமான நிவர்த்தியாயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிரசைக்கில் எரிந்தார்கள். அப்போது அன்னவருக்கு பிரம்மத்தை தோசம் பிடித்து பித்தனாகி இந்த உலகமெல்லாம் சென்றடைய கடைசியில் இந்த காசிக்கு வந்து பாமோச்சனம் பெற்றார்கள். அது மட்டுமா, அதோ ஓடுகிறதை வார்த்தாயா கங்கடி, அந்த கங்கடேதி கரையிலே வரிசையாக பிறகு அமைத்து விட்டார்கள். அரும கட்டம், சந்தன கட்டம், தேர்த்த குண்டம், தமீதி குண்டம், மரண கட்டம், பராவர கட்டம், இப்படி 64 கட்டங்களை வைத்திருக்கிறோம். இந்த பராவரத்திலே போய் நீராடி பாவங்களை போக்குவார்களாம். நாமும் போய் அந்த பராவரத்திலே நீராடி போய் முடித்த பிறகு அதோ தெரிகிறது கோபுரம். அன்புதான் காசி விஸ்வநாதர் கொண்டு வந்திருக்கிறார். நம் காசிக்கு வந்தவன் அந்த காசிநாதரை வணங்க வேண்டும் என்று வாருங்கள் என்று அழைத்து புறப்பட்டேன். காசி காசி என்று காசி வந்தவுடன் குளங்கள் கண்ட இடத்தில் குளிப்பதும், கோயில் இருக்கும் இடத்தில் தரிசனம் செய்வதும் எப்படி செய்து கொண்டிருந்தால், முனிவருக்கு சிறந்திய கடனை நீ எப்போது தரப்போகிறாய்? இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடு, நான் போய்விடுகிறேன் என்று கேட்டார் நட்சத்திரகன். ஐயா, காசிக்கு வந்தால் கஷ்டம் போய்விடும் என்று முன்னோர்கள் சொல்லி அடியேன் காசிக்கு வந்து எப்போதையாவது முனிவருக்கு சிறந்திய கடனை தருகிறேன் என்று அவரிடத்தில் நான் திரும்ப என் மனைவியானவள் என் முகத்தை இணையா கலகின்றீர்கள். எதற்கு கலக வேண்டும்? கையில் வெண்ணையை வைத்து நெய் கலையலாமா? என்னமா தெரிவிக்கின்றேன்? தாங்களோடு இன்பமாக வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு துன்பமும் தீரமும் வருவதென்றால் நான் என்னையா செய்ய முடியும்? இன்பத்தில் துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்வதாலே என்னை யாரிடமாவது இந்த காசி பட்டணத்திலே விலைக்கு விற்றாவது கிரயம் செய்தாவது முனிவருக்கு சேர வேண்டிய கடனை கொடுங்களே, கொடுங்களே, கொடுங்களே. துன்பப்படுத்தும் நேரமும் துயரப்படுத்து, கலக்க வைக்கும் நேரமும் கண்ணீர் சிந்த வைக்கும் நேரமும் உலகத்தில் ஒரு மனிதனும் கடன்பட்டு விட்டார்.
மாடுகளை பொன்பொருளை விட்டு கொடுப்பதான வழக்கு எனக்கு வந்த கொடுமை மனைவியை விற்கின்ற நிலையா? எனக்கு வந்த கொடுமை இந்த உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது ஐயா, யாருக்குமே வரக்கூடாது ஐயா. 56 தேசத்தில் வாழ வந்த என் தெய்வத்தை, என் உயிரை இந்த காட்சி வட்டணத்தில் வரும் ஐயா. யாராவது விலையை கேளுங்கள் ஐயா, யாராவது விலையை விலையோ விலை வாங்க வருவீரையா, விலையோ விலை வாங்க வருவீரையா, விலையோ விலை வாங்க வருவீரையா. காலகண்டன் ஒரு கடுவனுக்கு விட்டு அவருக்கு செருவிய கடனை கொடுத்து உள்ளம் வெறுத்து போய்விட்டாயா, மனம் வெறுத்து போய்விட்டாயா. உன்னை தெரிந்து நான் என்ன செய்ய போகிறேன்? நானா நான் போறேன், நான் போறேன் போறேன் என்று சொல்லாதே, போயிட்டு வாரேன் என்று சொல்லமா. அந்த நாள்
இன்பமாய் இன்பமாய் வாழ்ந்து எங்கெல்லாம் போவதோ எங்கெல்லாம் போவதோ நான் மனைவியை பிரிந்து எப்படி வாழ்வதோ வெளியணிப்பட்டவர் நட்சத்திரகர் கேட்டார், ஹரிச்சந்திரா எனக்கு தரவுரை கேட்டார். ஐயா, நாடு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து இப்படி விளைவிடமாக வந்து கொண்டிருக்கின்ற என்னை பார்த்து 16 முன் கிட்ட அப்பவே எண்ணி ஒன்று மட்டும் சொல்கிறேன், எப்படி முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காக மலை வைத்தியரை விட்டாயோ அதே போல் நீ யாரிடமாவது இந்த காசு மண்டலத்தில் அடிமொழி செய்தாவது எனக்கு சேர வேண்டிய கூலிய கொடி என தெரிவித்தார். இந்த காசு மண்டலத்திலே என்னை விலை கூற போகிறேன். இந்த காசு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த விதிகள் 4448 விதிகள் இருக்கின்றது. கடைசி உள்ள விதி பஞ்சமாகும். அங்கே நல்ல உள்ளம் உள்ளவர்கள், மனம் உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் அந்த வீதிக்கு விரைந்து சென்று என்னை நான் விலை கூறி
காசு விட்டு விலை கூறி வீரவாக என்பவருக்கு கடுமையாகி அவருக்கு சேர வேண்டிய கூலியை கொடுத்தேன். வீரவாக என்பவர் என்னை படாத விடப்படுத்தினார் ஐயா. அண்ணன் லிட்டர் நெற்றியில் கண் வைத்தார், கையில் கட்டி கட்டினார். அவர் ஒருத்தர். இவர் என்ன செய்தார்? மாமிச கபடி சுமக்க வைத்தார், மதுக்குடம் எடுக்க வைத்தார். ஒரு நாள் ஏழை அதோ அந்த வீதியில் ஒரு கண்டு இருந்து கிடக்கின்றது. அதனை ஓடோடி அறுத்து மாமிச கபடி சுமந்து வைத்தார். நான் ஓடோடி சென்ற அந்த இறந்த அறுக்கும் நேரத்தில் கரத்தில் கத்தி விட்டியது என எட்டி உதைத்து, இது உனக்கு செப்பட்டு வராது, எனக்கு ஒரு ஆதிமயம் போ. அங்கே வருகின்ற பணங்களுக்கெல்லாம் கால்பணம் முளத்துண்டு வாக்கியசி வாங்கி பணத்தை தவணம் செய்ய வேண்டும். கால்பணம் முளத்துண்டு எண்ணெய் சேர வேண்டும். வாக்கியரிசை நீ சமைத்து சாப்பிட வேண்டும் என பருவத்திற்கென்று போகிறேன். காசி என்ற மயானத்தை நோக்கி பணங்களை விதிவழியோடு Hare
ஆயிரம். என்ன அம்பி எல்லாம் நல்லா இருக்கலா? நல்லா இருக்கேன் தாத்தா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. சௌக்கியமா இருக்கலா? சௌரியமா இருக்கேன் தாத்தா. சங்கீதம் யார்கிட்ட கத்திட்டாரு? ராமானுஜி எங்காச்ச இப்ப இந்த போனீஸ்வரர் கத்திக்கிட்டே நாங்களாம் பரவா அவனை நினைக்கவே கூடாது. என்ன மலை மாதிரிங்களா நல்லா இருக்குதா? நல்லா இருக்கும். புண்ணியது நல்லா இருக்கும். சௌக்கியமா இருக்கு. வீக்கெண்ட் தான் எல்லாம் சௌரியமா இருக்கும். ஏன் ஏதேதோ ஒரு 10-30 தலை உட்காந்துருக்க. ஏன்டா அம்பி இது உட்காந்துருக்கு? தாத்தா போதும் தாத்தா. இது பெருக்கம். இப்பதான் பெருக்காது. ஆமா ஆமா. அந்த நாள் தெய்வலோகத்தில் அந்த விஸ்வாமித்திரருக்கும் அதிர்ஷ்டருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக அந்த விஸ்வாமித்திரர் தேவேந்திரனிடத்தில் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க தேவேந்திரன் கட்டளை பிறப்பித்ததின் காரணமாக அக்னி பகவானாகிய நான் காலகண்டராகவும் என்னுடைய மனைவி சுடர்மலையானவள் காலகண்டியாகவும் நாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் தீப்பிரிவர் உள்ள காரணத்தினாலே அந்த வர்ணனே முத்தையனாகவும் மூவரும் இந்த பூலோகத்திற்கு வந்து அரிச்சந்திரனுடைய மனைவி மைந்தன் இருவரையும் அடிமையாக்கி அந்த தேவதாசனை மேலவராந்திரம் அனுப்பியிருக்கின்றோம். இதுவரையிலும் அண்ணவரிடத்தில் பொய் என்ற வாசகத்தையே வாங்க முடியவில்லை. இதற்கு மேலும் முயற்சித்து பார்ப்போம். வேண்டாம் நீ பொய் சொல்லியா? யார் தாத்தா? வாழ்நாள்ல பொய் சொல்லியாடி வாங்கி தர்றீங்களா? வாங்கி கொடுத்தா பொய். அடிக்கு 1000 பொய் நொடிக்கு 100 பொய்ன்னு சொல்றா. தாத்தா ஆனா உலகத்துல 100க்கு ஒருத்தன் தான் இருக்காப்ல. ஆமா. நீ 99 பேரு பொய்யே சொல்லிட்டு இருக்கா. வாழ்க்கை பொய். வாழ்நாள்ல பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதும்பா. தாத்தா அது பொய் சொன்னது கிடைக்கும் போல இருக்கு. ஆமா. எதை எப்படி கெடுக்கலாம், யாரை எப்படி கெடுக்கலாம், எங்க எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கா. மனிதன் மனிதனாக வாழணும். மனிதன் மனிதனாக வாழ்கின்ற பொழுதுதான் ஆத்ம ஞானத்தையும் பிரம்ம ஞானத்தையும் பெறான். அப்படிங்கிறத மறந்துட்டே நடக்கிறான். மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுகிற பொழுது மற்றவர்களால் மதிப்பதில் தயக்கம் ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியா